அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை திருச்சி போயிருந்தேன். திருச்சி போயிருக்கும்போது ஒரு 2 கோவில் வித்தியாசமான கோவில பார்த்தேன். அத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் கோவில் என்ன அப்படின்னு கேட்டா, திருச்சிறுக்குடி அப்படின்னு ஒரு கோவில் பார்த்தேன். அது எங்க அப்படின்னு கேட்டாக்கன்னா, கும்பகோணம் பூந்தோட்டம் அருகில். திருவெழிமலைக்கு பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது அதிகாரம் தரக்கூடிய, பதவியை தரக்கூடிய ஒரு திருத்தலம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பூஜாரி சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அருள்மிகு மங்களாம்பிகை சமேத சூக்ஷ்மபுரீஸ்வரர், அந்த மூலவர் பேர் சூக்ஷ்மபுரீஸ்வரர் திருக்கோயில். இது அங்காரகன் வழிபட்ட தலம். அதுக்கப்புறம் பதவி தரும் தலம். எப்படின்னா, சூரியனும் செவ்வாயும் வழிபட்ட தலம். இன்னொன்று திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஒரு முறை பார்வதியும் பரமசிவனும் சொக்கட்டான்னு விளையாடுறாங்க. அப்படி விளையாடும்போது பார்வதியை அவளுக்கு திருவிளையாடல் பண்ணணும்னு நினச்சி சிவபெருமான் ஒரு செகண்டில் அவர் காணாமல் போகிறார். அவரை காணாமல் பார்வதி தேவி அதை என்ன பண்ண தவிக்கிறா. அப்படி அவள் வரும்போது சிவபெருமானை வழிபட்ட தலம் திருச்சிறுக்குடி. ஏன் இந்த தலத்துக்கு திருச்சிறுக்குடி அப்படி பேர் வந்தது அப்படின்னா, இவன் என்ன பண்ணா, அங்கே ஒரு வில்வவனம் இருந்தது. அந்த வில்வவனத்தில் இவன் உக்காந்துட்டு அந்த மணல், அங்கே இருக்கிற மணலை சிறு பிடி மணலை கையால் எடுத்து அதை அந்த மணலை பிடிச்சி சிவலிங்கம் பண்ணி பண்ணுறா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பூஜாரி அமாவாசை அன்றி ஒரு நாள் மட்டும் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கிற அந்த கவசத்தை அவங்க எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதுக்கு புனுகு சட்டம் சாத்தி, அதுக்கு அபிஷேகம் இல்லை, புனுகு சட்டம் சாத்தி இது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பார்வதி தேவியின் விரல் ரேகையெல்லாம் படிஞ்சிருக்கு அந்த சிவலிங்கத்தில், நீங்களும் பார்வையிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி பார்வதி பூஜை பண்ணிய இடம். அதுக்காக சிவபெருமான் மகிழ்ந்து அவளுக்கு இடப்புறம் அளித்தார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது தவிர வேற என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலயத்தில் அந்த ஆலிங்கன மூர்த்தி அவங்க என்ன சொல்கிறாங்க, சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. சிறுபிடி என்பது மருவி சிறுகுடி என ஆயிற்று. இவ்வாலயத்தில் சுவாமி சுயம்பு அம்பாள் கைரேகை இன்றளவும் சுவாமி மேல் காணப்படுகிறது. இன்னொன்று, பஞ்ச பாஸ்கர ஸ்தலங்களுள் சூரியன் வழிபட்ட தலம். கோள்களில் சூரியனும் செவ்வாயும் பதவியை கொடுக்கும் கிரகங்கள். இதனாலேயே அந்த ஆலயம் பதவி தரும் ஆலயம் ஆயிற்று. அங்காரகம் என்னும் செவ்வாய் இங்கு பூஜித்து மங்களன் என சுபத்தன்மை பெற்ற தலம். ஆலயத்தின் தென்புறத்தில் ஒரு கல்வெட்டு காணப்படுகிறது. அதில் எந்திர அமைப்பில் தமிழ் எண்கள் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த எந்திரமானது பதவிக்கான எந்திரமாக கருதப்படுகிறது. நானும் பார்த்தேங்க. அந்த ஆலயத்துக்கு பின்புறம் சைடில் ஒரு புதிர் காணப்படுகிறது. அதாவது என்னென்னா, அந்த பித்தளையில் அதை இவர் என்ன சொல்வார், கியூஆர் கோடுன்னு சொல்கிறார். அந்த கியூஆர் கோடு மேலே நீங்கள் கை வைக்கும்போது அது உங்களை ஸ்கேன் பண்ணிடுது, உங்களுக்கு தேவையான பதவியை அது தருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது நல்லா இருந்தது அந்த புதிர். அந்த புதிரில் எப்படி எண்ணினாலும் 40 வருது. அவர் சொல்கிறாரு, அந்த 40ங்கிறது செவ்வாயோட நம்பர்னு சொல்கிறார். யார் ஒருவர் இந்த தளத்தில் வேண்டிக்கிட்டு எனக்கு பதவி வேணும், பதவி அது எந்த பதவியாக வேணா இருக்கலாம், தந்தைங்கிற பதவியாக இருக்கலாம், கணவன்கிற பதவியாக இருக்கலாம், இல்லை அதிகாரம் தரக்கூடிய பதவியாக இருக்கலாம். அப்படி யாரெல்லாம் எனக்கு பதவி வேணும்னு சொல்லி வேண்டி அந்த எந்திரத்தில் கை வச்சு வேணும்போது உங்களை அது ஸ்கேன் பண்ணிடுதுன்னு அவர் சொல்கிறார். அந்த எந்திரம் செவ்வாயோட குணங்கள் நிறைந்த எந்திரம் அங்கே பதிக்கப்பட்டுள்ளது. அதை தொடும்போது செவ்வாய் எந்திரம் உங்களை ஸ்கேன் பண்ணிடுது, உங்களுக்கு தேவையான பதவியை அது தருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் அங்கே நோட்டு கொடுக்குறாரு. அந்த நோட்டில் என்னென்னா, ஒரு நாளைக்கு 48 முறை அந்த எண்கள் கொண்ட அந்த அந்த கட்டை புதிர் இருக்கு இல்லையா, அந்த புதிர் அதை 48 முறை எழுதினா கண்டிப்பாக நீங்கள் என்ன போட்டித் தேர்வு எழுதுறீங்களோ அதில் ஜெயிச்சிடுவீங்க, இல்லை உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்பிக்கையாக சொல்கிறாரு. ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த கோவில், ரொம்ப அழகாக இருந்தது.
அந்த சூக்ஷ்மபுரீஸ்வரர் பேரே பாருங்கள், சூக்ஷ்மபுரீஸ்வரர் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவருக்கு பேர் வந்து சூக்ஷ்மபுரீஸ்வரர் அப்படின்றாங்க. இதில் மேலும் சிறப்பு என்னன்னு கேட்டாக்கன்னா, அந்த புதிர் எந்திரம் இருக்குது, அது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் சூரியனும் செவ்வாயும் வந்து ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து உயர் பதவிகள்லாம் கிடைக்குங்கிறது அது ஒரு உண்மை. அதனால் சூரியனும் செவ்வாயும் வழிபட்ட தலம் ஆதலால் இது வந்து பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது நான் இன்னொரு கோவில் பார்த்தேன். அது என்னென்னா திருச்சி பக்கத்திலே இருக்குது. குணசீலத்துக்கு பக்கத்திலே ரொம்ப நெருக்கமாக திருவாசி என்கின்ற ஒரு தலம். ஏன் அந்த திருவாசிங்கிற தலத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த திருவாசி தலத்தோட அந்த மூலவர் பெயர் என்னன்னா விஷமங்களேஸ்வரர். தாயார் பெயர் வந்து பாலாம்பிகை. அந்த 2 லிங்கமும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப சின்ன கோயில், ரொம்ப நடமாட்டமே இல்லாத கோயில் அது. நான் போன நேரம் வந்து அந்த அர்ச்சகர் இல்லை. ஆனாலும் அந்த அர்ச்சகர் வந்து அந்த சிவனையும் அந்த பார்வதியும் அவ்வளோ ஒரு அழகாக அலங்காரம் பண்ணி ரொம்ப பெரிய ஈஸ்வரன் அது. சிவன் லிங்கம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த பேரே வந்து விஷமங்களேஸ்வரர்னு ரொம்ப நல்லா இருந்தது. பாலாம்பிகை வந்து பேர் தான் பாலாம்பிகை. ஆனால் அந்த அம்பிகையும் வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக அதுக்கு மடிசார் கட்டி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டாங்கன்னா, அந்த கோவில் திருப்பிரகாரத்தில் யோக ஞான சரஸ்வதி இருக்கா. அதுவும் எப்படின்னா சிரித்த முகத்தோட அப்படியே சந்தோஷமாக யோக நிலையில் அந்த சரஸ்வதி வந்து ரொம்ப நல்லா இருக்கா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த யோக ஞான சரஸ்வதியை யார் ஒருத்தவங்க சந்தித்து வேண்டுறாங்களோ அவங்களோட குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த திருவாசி கோயிலும் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது விஷமங்களேஸ்வரும் பாலாம்பிகையும். உங்களுக்கும் டைம் கிடச்சிதுன்னா போய் பாருங்கள். இதுவும் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் தான். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.